இதாம்மா காய அரிஞ்சு வச்சிருக்க மாதிரி எடுத்துட்டு போ. இது சவுசவு. ஆமாம். இது பூசணி பிஞ்சு. ஆமாம், ரெண்டும் எப்படி அரிஞ்சிருக்கான்னு பார்த்தீங்களா? அந்த பக்கம் பாருங்க, ஒரு அண்ணன் கூட நிறையா கொய்யாலம் இருக்கு, எப்படி இருக்கு பாருங்க. பொரிச்ச குழம்பு வச்சு எடுத்து கத்திரிக்காயும் பீச்சங்காயும் எடுத்து கொடுத்துருக்கேன். இது வந்து அந்த பீச்சங்காய் தோல் எண்ணெயை ஊற்றிமா நல்லா வறுத்து போட்டு பட்டை மிளகா போட்டு 2 வரு புளி வச்சு பூண்டு வச்சு இதை வச்சு துவையை அரைச்சி விட்டுனா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட்டை. இப்போ இந்த துவையல் அரைக்கிறதுக்கு 4 பட்டை மிளகா வதக்கிக்கலாம். அது கூட அலசி வச்ச பீக்கங்காய் தோலை போட்டு நல்லா சுருளை இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கு இவ்வளவு புளி, கொஞ்சம் தேங்காய், தேவையான அளவு உப்பு, ஒரு 4 பல்லு பூண்டு. இப்போ நான் அதை மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பீக்கங்காய் போட்ட பொரிச்ச குழம்பு, அப்புறம் சவுசவு பொரியல், பூசணி பிஞ்சு பொரியல், அப்புறம் பீக்கங்காய் துவையல். அப்புறம் முன்னாடியெல்லாம் மசாலா மாவு ஐட்டம் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அது கூடவே சீப்பு முறுக்கு அதிரசம்லாம் தொடர்ந்து கேட்குறாங்க. நம்மளும் ரெகுலராக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதிரசம் சாப்பிடுமா? சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்குல்ல? ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. சமைச்சாச்சா? சாமி கும்பிடுங்க, சாப்பிடுவோம். பாய், வீடியோவில் பார்ப்போம்.